இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு 16 விஸ்வாவச ஆண்டு மார்கழி மாதம் விஸ்வாவச ஆண்டு தை மாதம் 2ஆம் தேதி 2ஆம் நாள். இதுக்கு 1 விஸ்வாவச ஆண்டு தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து திரையோதசி திதி. இன்றைக்கி பிரதோஷம் தான் இரவு வரைக்கும் இருக்குது. திரையோதசி திதி. நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம். இன்றைக்கி கேட்டை பார்த்தோம். இன்றைக்கி கேட்டை வந்து 7 முடியுது காலையில். அதிகமாக மூலம் தான் இருக்குது இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி மூல நட்சத்திரம். விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திரையோதசி திதி. மூல நட்சத்திரம். உத்தராயணம் கிருஷ்ணபக்ஷம். உத்தராயணம் கிருஷ்ணபக்ஷம் 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள் அப்புறமா. விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திரையோதசி திதி. மூல நட்சத்திரம். உத்தராயணம் கிருஷ்ணபக்ஷம் 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. சொல்லுங்கள். விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திரையோதசி திதி. மூல நட்சத்திரம். உத்தராயணம் கிருஷ்ணபக்ஷம் 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. ஐயா, லைனில் இருக்கிற பசங்க எல்லாம் சத்தமாக சொல்லணும், சரிங்களா? அம்மா பவானி அம்மா, அக்ஷயா அம்மா, பசங்க சத்தமாக சொல்லுங்கள். அசோக் ஐயா, நீங்களும் பசங்க சத்தமாக சொல்கிறத, சரிங்களா? சத்தமாக சொன்னால் தான் பசங்க மனசில் பதியும். இது நாள் குறிப்பு. இது முடிஞ்சது. நம்ம இப்போ நேரடியாக என்ன பண்ண போகிறோம்னா, சிவாய நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு பாலபாடம் எதுவும் ரொம்ப கிடையாது, சரிங்களா? அதுக்கு பதிலாக நம்ம பெரிய படம் தான் பார்க்க போகிறோம். வர்ற எல்லாருக்கும் ஒரு தகவல் தெரியும். வர்ற வியாழக்கிழமை எம்பெருமான் திரு அப்பூதிரிகள குரு பூஜை. சரியாக தெரிஞ்சுங்க. சுரேந்தரியாக்கெலாம் பத்திரிக்கை அனுப்பிச்சி விட்ருக்கோம் எல்லாருக்குமே. குரூப்பில் பத்திரிக்கை வரும், எல்லாருக்கும் பத்திரிக்கை வரும், பார்த்துங்க. வர்ற வியாழக்கிழமை 22ஆம் தேதி எம்பெருமான் திரு அப்பூதி அடிகள் நாயனார் குரு பூஜை பெருவிழா. நம்ம கோயில் சார்பாக நம்ம திங்களூரில் ஒரு சிறப்பான வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். வருஷம் குரு பூஜைக்கு மாதம் ஒவ்வொரு சதயமும் போய் அங்கே சிறப்பு அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் அன்னம்பாரி செஞ்சுட்டு வருவோம். வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற இந்த தை சதயமும் சித்திரை சதயம் மட்டும் ரொம்ப சிறப்பாக அங்கே வாழை மரம் கட்டி பந்தல்லாம் போட்டு காலையில் நீர் மோர் பானகெல்லாம் கொடுத்து மத்தியானம் சிறப்பு அன்னம்பாலி எல்லாருக்கும் வடை பாயசோடு விருந்து எல்லாருக்கும் அடியாபெரும் மக்களுக்கெல்லாம் அந்த விழா சிறப்பாக நடக்க போகுது. வர்ற வியாழக்கிழமை எல்லோரும் அவசியம் வாய்ப்பு இருக்கவங்க வந்து அவசியம் கலந்துங்க அந்த விழாவில். திங்களூரில் தண்ணீர் பந்தலில். திங்களூர் கோயில் போகக்கூடாது. திங்களூர் மெயின் ரோட்டில் தண்ணீர் பந்தல் இருக்கும். அந்த தண்ணீர் பந்தலில் விசேஷமாக பூஜை நடக்க போகுது. வாய்ப்பு இருக்கும், வந்து கலந்துங்க எல்லாருமே. பவானி அம்மா, அக்ஷயம்மா, நான் அப்புறமா இதை பற்றி உங்கள்கிட்ட விவரமாக பேசுகிறேன். நீங்களாம் கலந்துங்க வந்து. சுரேந்தரையா, நீங்கள் எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துங்க, சரிங்களா? சவுண்டு கம்மியாக இருக்கா? அப்போ நான் மேலே வைக்கணும். எதாவது கொடுமா எனக்கு வைக்கிறதுக்கு. ஹைட்டுக்கு எதாவது கொடுங்க. ஹைட்டுக்கு பத்தாது தான் அதுவும் பத்தாது. டின்னு எடுத்துருவா. டின்னு புக்ஸு பெரிய அட்டைப்பட்டி தான் எடுத்துருவோம். திரு அப்பூதியாருடைய புராணத்தை நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் அது வந்து கதையாக சொல்ல போகிறதில்ல. ஒவ்வொரு பெரிய புராண பாடலும் சொல்லி அந்த பாட்டுக்கு விளக்க சொல்கிற மாதிரி மொத்தம் 46 பாடல் இந்த புராணத்துக்கு இருக்குது. நம்ம இந்த வாரம் முழுக்க அந்த பாடலை பார்த்து நிறைவு பண்ணலான்னு ஒரு எண்ணம் அடியனுக்கு. நம்ம பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஒரு குருநாதர்னு சொல்லுவோம். அடியனுடைய குருநாதராக எம்பெருமான் திருநாவுக்கரச பெருமானை ஏற்றுக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிறந்ததுலேருந்து இன்னும் முடியல. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு குருநாதர் வரணும். அந்த எம்பெருமானுடைய அப்பூதி அடிகளுடைய பெருமானுடைய சிறப்பு என்ன கேட்டிங்கன்னா, எம்பெருமான் திருநாவுக்கரச நாயனுடைய ஒரு ஆன்மார்த்த சீடர் அப்பூதியார். அப்பர் பெருமானை நேரில் தரிசிக்காமலே அப்பர் பெருமான் எப்படி இருப்பார்னு தெரியாது, எங்கே இருப்பார்னு தெரியாது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அப்பர் பெருமானை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அப்பூதிரிகளார் சிறப்பாக குருபக்தி பண்ணார். அந்த குருபக்தியின் காரணமாகவே அவர் முக்தி பெற்று சென்றார், சரிங்களா? முக்தி பெற்றார் அப்பூதிரிகள் நாயனார். அந்த முக்தி பெற்ற நாள் தான் தை மாதம் சதய நட்சத்திரம். அது வர்ற 22ஆம் தேதி வருது, சரிங்களா? குரு பக்திக்கு பெரிய மாநிலத்தில் பல ஆதாரங்கள் இருக்குது. எம்பெருமான் திரு சேரமான் பெருமாள் நாயனார், எம்பெருமான் திரு அப்பூதிரிகள் நாயனார், எம்பெருமான் திரு கோட்புலி நாயனார், இப்படி அநேக எடுத்துக்காட்டு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு முக்கியமாக நம்ம குரு பூஜை வரதுனால இவர் புராணத்தை பார்க்க போகிறோம் நம்ம, சரிங்களா? ஸோ அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆன்மார்த்த குரு வேணும். இது இப்போ ஸ்கூல்லையோ இல்லை வெளியில் விஷயம் கற்றுக்குறீங்கன்னா அவர் பேர் வித்யா குரு, உங்களுக்கு தீட்சை கொடுத்தா அவர் பேர் தீக்ஷா குரு. இது 2 பேர் இல்லாமல் ஆன்மார்த்த குருன்னு ஒருத்தர் இருப்பார்.
அவரை நீங்கள் நேரில் பார்க்க முடியாது. அவர் தான் பரமாச்சாரியார். 4 பெருமக்களோ அல்லது 63 நாயன்மார்கள் பெருமக்களிலோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு குருநாதராக வருவார். எப்படி உதாரணத்துக்கு அன்றைக்கி அக்ஷயாமா வந்து மாணிக்க வாசகர்னு சொன்னாங்க இல்லையா? அக்ஷயாமா ரைட். அதுபோல் எல்லாருமே கூடிய விரைவில் ஒரு குருநாதர் தேர்ந்தெடுக்கணும். அந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சும்மா செஞ்சிட முடியாது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் தானாக உண்டாகும். சுவாமியை உணர்த்துவார். எல்லாருமே குருநாதர் தான், அது மறக்கக்கூடாது. இப்போ மாணிக்கவாசகர் குருநாதர்னால் மற்ற 3 பேர் குருநாதர் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஆனால் எல்லாருமே குருமார்கள் தான். நமக்கு ஒருத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகும், இவரை பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நமக்கு. அதில் நம்ம ஆன்மார்த்த குருவாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வழிபாடு செய்யணும். நாம் அந்த வகையில் எம்பெருமான் திரு அப்பூதிரி நாயனார் தான் குரு பக்திக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அப்பர் பெருமான் வந்து அவர் எப்படி கொண்டாடினார்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வாரத்தில். இந்த வர வியாழக்கிழமை வரைக்கும் இதுதான் வகுப்பு. இனிமேல் நம்ம வகுப்பில் அப்பூதி அப்பனை பார்க்க போகிறோம். அப்பூதிரி நாயனார் எங்கே வாழ்ந்தார், எங்கே பிறந்தார், அவருடைய மனைவி மக்கள்லாம் யார், அவர் என்ன தொண்டு செஞ்சார், அப்பர் பெருமானை எப்படி குருபக்தி பண்ணார், அந்த குருபக்தியின் காரணமாக எப்படி முக்தி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த புராணத்தை கேட்டிங்கனாலே உங்கள் எல்லாருக்கும் என்ன கற்றுக்கலாம் பாடம்னா, குருபக்தி பண்ணால் நிச்சயமாக முக்தி பெறலாம் அப்படிங்கிற பாடத்தை நிச்சயமாக எல்லாம் கற்றுக்கலாம். சரிங்களா? இப்படிலாம் ஒருத்தர் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு வியப்பாக இருக்கும் நமக்கு. அப்பேற்பட்ட எம்பெருமான் திரு அப்பூதியர்கள் என்ன புராணத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்பூதியார் அவதரித்த தலம் திங்களூர். இங்கே திருப்பணம் பக்கத்தில், திருயார் பக்கத்தில் திங்களூர்னு ஒரு தலம் இருக்குது. அங்கே தான் அவதரித்தார். சேக்கிழா பெருமான் அந்த ஊரை சொல்கிற போது அப்பூதியார் ஊர் திங்களூர்னு சொல்லுவார். திங்களூர்னு சொல்கிற வழக்கம் இல்லை, அப்பூதியார் ஊர் திங்களூர். அது வந்து அப்பூதியாரோட ஊர் அது. சரிங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய மையப்புள்ளி அந்த அப்பூதியார் ஊர் திங்களூர் தான். ஏன் கேட்டிங்கன்னா, இப்போது உலகத்திலேயே மிகப்பெரியவர் யார்? சுவாமி சிவபெருமான். சிவபெருமானை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டியவர்கள் யார்? 63 நாயன்மார்கள். அப்போது சுவாமியை விட அவங்க நமக்கு பெரியவங்க, நமக்கு ஒரு முக்கியமாகப்படுது. இப்போ சுவாமியை அடையிறதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணம். நம்ம அவங்கள பின்பற்றி தான் அடைய போகிறோம். அதில் முக்கியமான வழிபாடு குரு, லிங்க, சங்கமன்னு 3 சொல்லுவாங்க வழிபாட்டு முறைகளில். குரு, லிங்க, சங்கம என்று 3 வழிபாட்டு முறைகள் இருக்குது. சரிங்களா? லிங்கம் அப்படிங்கிறது சிவபூஜை பண்ணுறது. சிவலிங்கத்தை வச்சு அல்லது ஆலயத்தில் சிவாச்சாரியாக இருந்தோ இல்லை நீங்களே ஆன்மார்த்த பூஜை எடுத்துக்கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது, நேவேத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் லிங்க வழிபாடு. சொல்லுங்கள், என்ன சொல்கிறேன் புரியுதா? இந்த கவனமாக கேளுங்க. இது குருபக்திக்கான புராணம். ரொம்ப ரொம்ப கவனமாக, யாரும் தூங்கக்கூடாது, அசதியாகக்கூடாது, ரொம்ப கவனமாக கேட்கணும். இது லிங்க வழிபாடு, சுவாமியை வச்சு பூஜை பண்ணுறது. குரு வழிபாடு. குரு வழிபாடு அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு குருநாதரையே சிவமாக பாவித்து நம்ம பூஜை பண்ணுறது. நம்முடைய குருநாதர் தான் எல்லாம். அப்படி சரணாகதி அடைஞ்சு கமலை ஞான பிரகாசர் சொல்லுவார், அவருடைய குருநாதர் தான் சிதம்பர நடராஜன் சொல்லுவார். நடராஜ பெருமானையே அவர் குருவாக பார்த்தார், தன்னுடைய குருநாதரையே நடராஜராக பார்த்தார். சரிங்களா? அப்படி குருநாதரையே சுவாமியாக பாவித்து பூஜை பண்ணுறது பேர் குரு வழிபாடுன்னு பேர். சரிங்களா? 2 பேர் கவனிக்க வேணும். அங்கே தோண்டிட்டுங்க 2 பேரும். சரிங்களா? அடிக்கடி பேச வைக்காதீங்க, வீடியோ அசமாக போயிடும். அது குரு வழிபாடு. ஒரு பரமாச்சாரிய குருநாத பெருமானை சிவபெருமானாக பாவித்து வழிபடுற வழிபாட்டுக்கு பேர் குரு வழிபாடு. கவனம் முழுக்க ஏன்ட்டே வைங்க. அடுத்தது சங்கம வழிபாடு. அப்படின்னா இது 2ம் சேர்ந்தது சங்க வழிபாடு. குரு வழிபாடு, லிங்க வழிபாடு 2யுமே சேர்த்து செய்வாங்க. இப்போ எம்பெருமான் திரு நீலநக்க நாயனார் பண்ணது லிங்க வழிபாடு. சாத்தமங்கை திருவா ஆலயத்தில் தினந்தோறும் கோயிலில் போய் பூஜை பண்ணுவார். எம்பெருமான் திரு புகழ் துணை நாயனார் அரிசிக்கரை புத்தூர் கோயிலில் தினந்தோறும் சுவாமிக்கு பூஜை பண்ணுவார். சரியா? இப்போ சேர்மான் பெருமாள் நாயனார் பார்த்தீங்கன்னா வீட்டில் சிவ பூஜையும் உண்டு, அதே சமயத்தில் எம்பெருமான் திரு நம்பியார் பெருமானையும் குருவாக வழிபட்டார். சரிங்களா? அதனால் அதுக்கு பேர் சங்கம வழிபாடுன்னு பேர். அவருக்கு குரு வழிபாடும் உண்டு, லிங்க வழிபாடும் உண்டு. சொல்ல புரியுதா? சேர்மான் பெருமாள் என்ன பண்ணார்? சிவ பூஜ்யம். ரவி உங்கள் சித்தப்பா ஃபோன் பண்ணாருமா? சரிங்களா? ஐயா எல்லாம் தெளிவாக புரியுதுங்களா? சுரேந்தர் ஐயா, அசோக் ஐயா தெளிவாக புரியுதுங்களா? ஆமாம். குரு, லிங்க, சங்கம இந்த 3 வழிபாட்டு முறையை மறக்காதீங்க. லிங்க வழிபாடு என்பது சிவபெருமானை பிரதானமாக வைத்து அவருக்கு பூஜை செய்து அதன் மூலமாக வழிபாடு செய்து முக்தி பெறுவது ஒரு வழிபாடு, ஒரு முறை. குரு வழிபாடு என்பது நம்முடைய குருநாதராக யார் இருக்கின்றாரோ அவரையே சிவமாக பாவித்து எந்நேரமும் அவரையே சிந்தித்து அவரையே வந்தித்து முக்தி பெறுவது ஒரு முறை. 3வது முறை சங்கம வழிபாடு. இது 2யுமே கைக்கொள்வது. சரிங்களா?
அப்படி தான் எம்பெருமான் அப்போதியா என்ன பண்ணது, அப்போதியா பண்ணது குரு வழிபாடு. முழுக்க முழுக்க அப்பர் பெருமானையே வழிபாடு செய்தார். இன்னும் சொல்லப்போனால் அப்போதியார் 3மே பண்ணார். ஏன்னா அஞ்சி போய் களிமெலிய அடலோம்பும் அப்போதி. ஸோ வீட்டில் ஹோமம்லாம் செய்வார். அந்தனர் அவர். அப்போதியார் ஒரு அந்தனர் பிராமணர். வீட்டில் நித்தியபடி ஹோமம் செய்வார். அந்த ஹோமம் செஞ்சார்னா களியே மெலிஞ்சு போகுமா. களினா துன்பம், சனி சொல்லுவோம் இல்லையா, நவகோள்கள் எதுவுமே வேலை செய்யாது. எல்லாம் மிரண்டு, துர்தேவதைகள் எல்லாம் மிரண்டு ஓடும். அங்கேருந்து ஒன்றுமே நிற்காது அந்த இடத்துல ஹோமம் பண்ணார்னா. ஸோ எல்லாமே செஞ்சுருக்கார் அவர். சில நாயன்மார்கள் சங்கம வழிபாடு செய்வாங்க. குருநாதரையும் வழிபாடு செஞ்சு லிங்க வழிபாடும் செய்வாங்க. 2 பேர் செய்வாங்க. அது சங்கம வழிபாடு பேர். இப்போ புரியுதா? இது 3 வகை வழிபாடு இருக்குது. இப்போ அப்போது என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். முதல் பாடல் எம்பெருமா, நான் சொல்கிறது திருமுறை தொகுப்பில் 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் அருளி செய்த அந்த பெரிய புராணத்தில் எம்பெருமான் அப்போதியா புராணம் வருது. முதல்ல புதிய மாணவருக்கு தகவல் சொல்லிடுறேன். பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்கள் பெருமக்களுடைய வரலாறு முழுவதும் அதில் இருக்கும். சரிங்களா? அப்போதியார், அதாவது 63 நாயன்மார்கள் புராணமும் அதில் இருக்கும். அதான் பெரிய புராணம்னு பேர். அதில் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இப்போ பார்க்க போகிறது எம்பெருமான் அப்பூதி அடிகள் புராணம். அதில் முதல் பாடல் மொத்தம் 46 பாடலில் அந்த புராணத்தை சேர்க்க முடிச்சிருப்பார். நம்ம முதல் பாடல் பார்க்குறோம். தாண்டவம் புரியவல். எனக்கு வாய்ப்பு இருந்தால் ஏதாவது ஃபோனில் அந்த ஆப்புக்கு போய் அந்த புராணத்தை எடுத்து வச்சுங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா, இல்லை நாளைக்கு எடுத்து இப்போ நைட்டில் பார்த்து வைங்க, நாளைக்கு எடுத்து கையில் வச்சுங்க. நான் பாடல் படிக்க நீங்களும் பாட்டு பார்த்துட்டு வந்தால் சௌரியமாக இருக்கும். தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார் கண்பர் ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். முதல் பாடல்லே சேக்கிடா சொல்றாருன்னா, அப்போதிய நாயனார் அப்பர் பெருமானை தரிசிக்காமலே வழிபாடு செஞ்சு வந்து வந்தார். அப்பர் பெருமான் நேரில் பார்த்ததே கிடையாது வரைக்கும். எப்படி இருப்பார், அவர் உருவம் எப்படி, என்ன உயரம், என்ன உடம்பு, என்ன நிறம், எதுவுமே தெரியாது. அப்பர் பெருமான் பற்றி எந்த தகவலும் தெரியாது. ஆனால் அவருடைய பெருமையை மட்டும் கேள்விப்பட்டார். இதுபோல சிவபெருமானால் சூளை கொடுக்கப்பட்டு ஆட்கொள்ள பெற்றார். அநேக பதியங்கள் பாடினார். சமணனுடைய வஞ்சனையெல்லாம் வென்றார் தன் உரைப்பால். இதெல்லாம் அப்போதியாருக்கு தெரியும். தெரிஞ்சதிலிருந்து பக்தி பண்ணுறார். அவருக்கு ஒரு மனைவியார். அவருக்கு 2 மகன்கள் சொல்ல முடியாது, எத்தனை மகன்கள் தெரியாது. நமக்கு புராணப்படி 2 மகன்கள். ஏன்னா எல்லாருக்குமே வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா அப்போதியார் எல்லாத்துக்கும் குருபக்தியில் முதல் படி பாருங்க. குருபக்தியின் காரணமாக முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே திருநாவுக்கரசர்னு பேர் வச்சார். என்ன பேர் வச்சார்? எல்லாத்துக்குமே. வீட்டில் இருக்கிற மனுஷங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பசு மாடு, பாத்திர பண்டங்கள், பொருட்கள், அளக்கிற நிறைகோல், அரிசி படி, எல்லாத்துக்குமே என்னென்ன பொருள் இருக்கோ விளக்குலேருந்து எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர்னு பேரிட்டார். வீட்டில் அவர் ஒரு பொருளை கூட சொன்னால் அவங்க பையனை கூப்பிடணுக்கா, பையனை கூப்பிட்டு திருநாவுக்கரசர், அந்த திருநாவுக்கரசரை கொண்டு வாங்க அப்படிம்பார். சொல்ல புரியுது அவனுக்கு? அந்த பொருளை கை காமிச்சு, ஏன்னா பையன் பேர் திருநாவுக்கரசர், மனைவி பேர் திருநாவுக்கரசர், சுற்றத்தார் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க தெரியுமா? சொந்தம் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. மனைவி மக்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன பேர்? முதல்ல அப்போதியார் பண்ண விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த திருநாமத்தை போற்றி புகழ்ந்து வழிபாடு செஞ்சார். அப்பர் பெருமான வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த திருநாமத்தை தான் அவர் ரொம்ப ரொம்ப பத்திரமா பாதுகாத்து 5 எழுத்து மந்திரத்துக்கும் மேலாக பாவிச்சார் அப்போதியார். அவர் தான் நம்ம கற்றுக் கொடுத்தது. குருநாதர் திருநாமமே நமக்கு முக்தியை கொடுக்குன்ற ஒரு வழிபாட்டு முறையை கற்றுக் கொடுத்தவரே அப்போதிய நாயனார் தான். அனைத்துக்கும் திருநாவுக்கரசர்னு பேர் வச்சார். அவர் நிறைய தனி பந்தல் வச்சார். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். அன்னதான கூடம் உண்டு. அப்புறம் சாலை போட்டார். ரோட்டில் சாலை போட்டார். அப்புறம் நந்தவனம் அமைச்சார். பள்ளிக்கூடம் வச்சார். நூலகம் வச்சிருந்தார். எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அன்னதான கூடம், திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம், திருநாவுக்கரசர் சாலை, திருநாவுக்கரசர் நந்தவனம். இப்போ புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் அவர் பேராலேயே செஞ்சார். ஆனால் செய்கிறது பூரா அவர் தான். பெரிய செல்வந்தர். தன்னுடைய சொத்தெல்லாம் இதுக்கே செலவு பண்ணார். இந்த தர்ம காரியங்கள் அனைத்தும் தர்ம காரியங்கள் நமக்கு யாராவது ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவங்க பேரால் தர்ம கைங்கரியம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப புண்ணியம் போய் சேரும். நாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு போய் புண்ணியம் சேரும். அவங்க பேரால் பண்ணுறதுனால அவங்களுக்கு போய் புண்ணியம் சேரும். நல்லா புரியுது அவங்களுக்கு?
ஒருத்தர் மேலே நீங்கள் அளவிடந்து அன்பும் மரியாதை வச்சுருக்கீங்க, அவர் ரொம்ப நல்லபடியாக ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவர் பேரால் நீங்கள் தர்ம கைங்கரியம் பண்ணணும். மக்களுக்கு சாப்பாடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சு உதவி பண்ணுறதா பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் போய் அவருக்கு சேரும். இங்கே அப்போதே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கார். தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர். தாண்டவம் புரிய தம்பிரானா யார்? தாண்டவம் யார் புரியுதா? சத்தமாக சொல்லுங்கள், இங்கே ஃபோனில் கேட்கணும். நடராஜர். அந்த தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார்னா நான் சொல்கிறது கவனமாக கேட்டுங்க. நான் பெரியவனை பாடலையே படிக்கிறேன், பாடலையே படித்து விளக்க சொல்கிறேன். ஸோ கவனமாக பாட்டை புரிஞ்சுங்க. தாண்டவம் புரியவல்ல தம்பிரானார் அப்படின்னா நடராஜ பெருமானுக்கு அன்பர்னு அர்த்தம். தம்பிரானாருக்கு அன்பர்னா நடராஜ பெருமானுக்கு அன்பர் யார்? அப்போதியார். அடுத்து ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தபத்தின் மிக்கார். ஈண்டிய புகழின் பாலார். புகழ் அப்போதியாரை ஈண்டியது. நாமெல்லாம் புகழை ஈட்டுவோம். நமக்கு ஒரு வேலை செஞ்சால் புகழ் பேர் வருமா இல்லையா? நம்மளை புகழ்ந்து பாட்டு பேசுனாலும் இல்லையா? நாம் ஒரு வேலை செஞ்சால் நமக்கு புகழ் வரும். ஆனால் அப்போதியாருக்கு புகழ் வரலை. இவர் போய் தேடலை புகழை. புகழ் தானாக வந்தது அப்போதியார்ட்ட. அப்போதியார்ட்ட புகழ் தானாக சேர்ந்தது. ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தபத்தின் மிக்கார். அவர் செஞ்ச தவத்துக்கு எல்லையே கிடையாது. என்ன தவம் செஞ்சார்? அவ்வளோதான். அப்போதியார வழிபாடு செய்யறது அவர் செஞ்ச மிகப்பெரிய தவம். எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்தவர். எப்படி? ஆண்டசீர் அரசு யாரு? ஆண்டசீர் அரசுனா திருநாவுக்கரசர். முக்கியமான புராணம். அசதி இருக்கக்கூடாது, கவனமாக கேட்கணும். எழுந்து நிமிந்து உட்காருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. தூக்கம் நடந்துடா போங்க, நான் டென்ஷன் ஆகிடுவேன். அப்போதியார் புராணம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஆண்டசீர் அரசின் பாதம் அப்படின்னா யாரு? அவருடைய பாதம். ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்தவர் சொல்லியாச்சு. முதல்ல அடைஞ்சிட்டார் அப்போதியார். அதுக்கு பிறகுதான் அறியா முன்னே. ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே. அப்பர் பெருமான் என்றால் யார் என்பதை அறிவதற்கு முன்னமே காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். அப்பேற்பட்ட காதலா யார் மேல? யாருக்கு? கவனம் புரியுதா? இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம்? அப்பர் பெருமானா யாருன்னு தெரியுது. எப்படி தெரியுது? கையில் ஃபோட்டோ இருக்குது, பெரிய புராணம் படிக்கிறோம், எத்தனையோ சொற்பொழிவு பண்ணுறாங்க, அதெல்லாம் கேட்குறோம், எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், அவங்க பாடின தேவாரம் கேட்குறோம், படிக்கிறோம், பாடுறோம், எல்லாம் பண்ணுறோமா இல்லையா? இவ்வளவும் தெரிஞ்சும், இவ்வளவு பெருமை தெரிஞ்சும் நமக்கு குருபக்தி வரல. ஆனால் இங்கே அப்போதியாருக்கு எதுவுமே தெரியாது. அப்பர் பெருமானோட பெருமை மட்டும்தான் கிடைப்பட்ட. இந்த கையில் ஃபோட்டோ கிடையாது, அப்போல்லாம் வீடியோ கிடையாது, ஃபோனா செல்ஃபோனா பதிகமாக ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இல்லாமலே காதல் உண்டாச்சு. அவருக்கு என்ன உண்டாச்சு? காண்டகு காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். களவு போய் அடுத்து அப்போதியார். களவு போய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். சொல்லுங்க. களவு போய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். அடுத்து அப்போதியாருடைய பெருமை சொல்ற 2ஆவது பாடல். அப்போதியார் களவுனா என்ன? திருட்டு. பொய்னா பொய் சொல்றது. 3வது காமம் கோபம். காமம்னா இச்சை, ஆசைப்படுறது. கோபம்னா கோபப்படுறது. இந்த 4 குற்றங்களையும் களைந்தார் அப்போதியார். அப்போ நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அப்போதியாரை நீங்கள் குருநாதரை பாவிச்சிங்கன்னா, 63 நாயன்மாரில் ஒருவராக பாவிச்சிங்கன்னா, இந்த 4 குற்றமும் நமக்கு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? நாலு சொல்லுங்க. களவு பொய் காமம் கோபம். கோபம் இந்த 4 குற்றம் இருக்கக்கூடாது. ஒரு புராணத்தை படிக்கிறோம்னு சொன்னால் வெறும் படித்து தெரிஞ்சுட்டு போகக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்ற முயற்சி பண்ணணும். களவு போய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் மனைப்பால் உள்ள. ஒரு சிறந்த இல்லற வாழ்க்கை நடத்துகிறார். அவருக்கு மனைவி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு குழந்தையெல்லாம் பெற்று நல்லபடியாக ஒரு இல்லறத்தை நடத்தி வருகிறார் அப்போது நாயனார். சரியா? அப்போ என்ன பண்ணுறார்? மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவோடு மேதி. சரியா? அம்மா எக்கோ அடிக்குது, யாரை மீட்டு போடுங்க. அக்ஷயா அம்மா பவானி எக்கோ அடிக்குது பாரு, மீட்டு போடுங்க. அளவைகள் மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோல் மக்கள். கரண்ட் போயிடுச்சு. அளவைகள் என்ன? அளவைகள்னா அளக்கிறது. நீங்கள் ஸ்கேல் சொல்லுவீங்க இல்லையா? ஏதோ அளக்க வச்சு டேப் வச்சுப்போம். டேப்பு, மீட்டர் இல்லையா? அந்த படி இதெல்லாம் அளக்கிற கோல் கருவி என்னென்னு இருக்கோ அதெல்லாம் அளவைகள்னு பேர். நிறைகோல் மக்கள் ஆவோடு மேதி. மற்றும் மக்கள்னா யாரு? குழந்தைங்க, அவர் பசங்க. அப்புறம் ஆனா என்ன தெரியுமா? பசுமாடு. ஆனா வெரி குட். ஆனா என்ன? பசுமாடு. அடுத்து நீங்க இருங்க. அடுத்து மேதி. மேதி
ஆவோடு மேதி சொல்கிறாங்க. மேதினா எருமை மாடு, மேதினா எருமை என்று அர்த்தம். இது பண்டைய வார்த்தை தெரிஞ்சுங்க, தமிழ் வார்த்தை. மேதினா எருமை மாடு. ஆவோடு மேதி மற்றும் இப்போ பாருங்க, எல்லாத்துக்குமே ஆவோடு மேதி மற்றும் உடவெல்லாம் அரசின் நாமம் சாற்றும் ஒழுகலாற்றார். அரசின் நாமம்னா யாரு? அரசின் நாமம்னா அவர் பேரை வச்சார். இதுக்கெல்லாம் வச்சாரு அளவைகள். சொல்லுங்க. அளவைகள், அளவைகள், நிறைகோல், மக்கள், ஆ மற்றும் மேதி. ஆனா பசுமாடு, மேதினா எருமை மாடு. அதான் என்ன சொல்ல வர்றாங்க, மொத்தமாக எல்லா பொருளுக்கும் மக்கள்லாம் முடிஞ்சு போச்சு. பசங்களுக்கே திருநாமம், வீட்டுக்கு திருநாவுக்கரசர் இல்லம், மனைவி பேர் திருநாவுக்கரசர், மகன் பேர் மூல திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, சின்ன பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு, பெரிய பையனுக்கு மூல திருநாவுக்கரசு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு இன்னும் எத்தனை பசங்கன்னு தெரியாது, சரிங்களா? அவர் ஒரு அந்தனர், ஒரு பிராமணர், நித்தியபடி சிவபூஜை பண்ணி ஆச்சாரமாக ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒரு அந்தனர், குருபக்தி பண்ணக்கூடியவர். இப்படி என்ன பண்ணார்? முதல்ல அப்பர்மா மேலே பார்க்காமலே காதல் கொண்டார். அடுத்து என்ன பண்ணார்? எல்லா பொருளுக்கும் குருநாத் திருநாமத்தை சூட்டினார். அடுத்து வடிவுதாம் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிதானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால். வடிவுதாம் காணார், வடிவுதாம் காணாராயும் அப்பர் வடிவத்தையே பார்க்காமலே வடிவுதாம் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின். அப்புறமா சொல்கிறேன், நான் வரேன் அப்புறமா வரேன். நான் சொல்கிறேன் போங்க. வடிவுதாம் காணாராயும் அப்பரும் வடிவத்தையே பார்க்காட்டையும் மண்ணு சீர் வாக்கின். அது எங்கே சொல்லிட்டோமா? பிரகு சொல்லிட்டோம், மிக்சி போட்டு சொல்லிட்டு வா. மண்ணு சீர் வாக்கின் வேந்தர். வாக்கின் வேந்தர்னா யாரு? இவனா கரண்ட்ல சொல்லு. மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார். அப்பர் பெருமான் சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கார் இல்லையா, அந்த புகழை கேட்டார். அப்பெருமான் சிவபெருமான் மேலே எப்படி பக்தி பண்ணுறாருன்ற அந்த விஷயம் கேள்விப்படுறார். புரியுதா? வடிவுதாம் காணாராயும். என்ன வடிவு? யாருடைய வடிவம்? வடிவுதாம் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர்னா யாரு? திருநாவுக்கரசர். மண்ணு சீர்னா நிலையான, சீர்னா புகழ், மண் நிலையான புகழ், நிலையான புகழை உடைய மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும். அப்பர் பெருமானுடைய அடிமை கேள்விப்படுற. என்ன அடிமை? அப்ப அப்பெருமான் யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை சொல்லணும். அப்போதையார் தான் அப்பர் பெருமானுக்கு அடிமை. மண்ணு சீர் வாக்கின் வேந்தர் அடிமையும். அப்பர் பெருமான் சிவபெருமானுக்கு எப்படி அடிமையா இருந்தாரோ அதை கேள்விப்படுறார். அடிமையும் தம்பிரானார் அருளும். தம்பிரானா யாரு? சிவபெருமான். அப்பர் பெருமான் சிவபெருமான் எல்லாம் புரிஞ்சுங்க. அப்பர் பெருமான் சிவபெருமானுக்கு எப்படி அடிமையா இருந்தாரோ அந்த விஷயம். அதன் பிறகு சிவபெருமான் அப்பர் பெருமானுக்கு அருள் பண்ணார் இல்லையா, சோலை கொடுத்தார், திருடி தீட்சை பண்ணார், அவர் சாப்பாடு போட்டார், இதெல்லாம் கேள்விப்படுறார். சிவபெருமான் அப்பெருமானுக்கு பண்ண அருளையும் அப்பர் பெருமான் சுவாமிக்கு பண்ண அடிமை பண்பையும் இது இரண்டையும் கேள்விப்படுறார். அப்போதையார் ரெண்டையும் கேள்விப்படுறார். ரெண்டையுமே ஆஹா, இப்பேற்பட்டவர் அப்பர் பெருமான் இப்படி ஒரு அடிமை செய்ய முடியுமா சுவாமிக்கு அப்படின்னு பண்ணுறார். அதுக்கப்புறம் அப்போ இப்பேற்பட்ட அடிமை பண்பை பண்ணால் சிவபெருமான் எப்படி இறங்கி வந்து அருள் பண்ணுறார் அப்பர் பெருமானுக்கு, அப்படி அதையும் கேள்விப்படுறோமா? அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிநிகள் இதை கேள்விப்படுறாரா? கேள்விப்பட்டு அந்த அப்பர் சுவாமி நாமத்தால் என்ன பண்ணுறாரு? படிநிகள் மடங்கள். முதல்ல என்ன? மடம் அமைக்கிறார். மடம்னா என்ன? அடியார் பெருமக்களை வந்து தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மடம். கோயிலெலாம் போகிறாங்க இல்லையா, கோயில்கள் அடியா போகிறாங்க இல்லையா, அந்த அடியா வந்தால் தங்குறதுக்கு மடம், அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இதெல்லாம் மடங்கள். தண்ணீர் பந்தர்கள் முதலாயுள்ள முடிவிலா அறங்கள் செய்து. என்ன அறம்? முடிவிலா அறம். தண்ணீர் பந்தம் எத்தனை நாளைக்கு வச்சாரு? அவர் கணக்கே காலத்துக்கு. சாப்பாடு எத்தனை நாளைக்கு போட்டார்? சாப்பாடு போட்டார், கணக்கே கிடையாது. முடிவிலா அறங்கள்னு பேர். அவர் காலத்துக்கு பிறகும் நடக்கணும்னு சொல்லி செஞ்சார். அதான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தண்ணி பந்தலில். அதை விட்டுறக்கூடாது யாருமே. அப்புறம் வழியாக வந்தவங்க என்னாச்சு தெரியல, தண்ணி பந்தலாம் இப்போ எங்கே அடையாளம் தெரியல, இப்போ ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க, நம்ம அடையாளமாக வச்சு பின்பற்றிட்டு இருக்கோம். அவர் மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்போது மாதிரி யாருமே செய்ய முடியாது. ஆனால் முடிவிலா அறங்கள், அந்த அறமாகப்பட்டது நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போதையார் போட்ட தண்ணீர் பந்தல் 1500 வருஷம் ஆச்சு. ஏறத்தாழ 2000 வருஷம் ஆச்சு அப்போதையார் தண்ணீர் பந்தல் அமைச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் இருக்கும் அப்போதையார் வாழ்ந்த காலம். அப்போ தண்ணீர் பந்தல், சாப்பாடு எல்லாம் போட்டார். அந்த படிநிகள் மடங்கள், தண்ணீர் பந்தங்கள் முதலாக உள்ள முடிவிலா அறங்கள் செய்து.
முறைமையால் வாழும் நாளில். இப்படி முறைமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார் அப்போதியார். யாரு? அப்போதியார். முறையான வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லுங்க. அப்படின்னா என்ன என்ன உதாரணம் என்ன அதுக்கு? இவர் முறையாக தான் வாழ்றானுங்கிறதுக்கு என்ன உதாரணம்? களவு, பொய், காமம், கும்பம் கிடையாது. அங்கேயே அவர் உத்தமமான மனுஷன் தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, குருபக்திக்கு எல்லையே கிடையாது. அவரை மாதிரி குருபக்தி பண்ண ஆளே கிடையாது. ரெண்டாச்சா குருபக்தி. வீட்டில் அந்தனர், ஹோமெல்லாம் செய்யக்கூடியவர், சிறந்த சிவபக்தர், ஆன்மீகம் சிறப்பாக உண்டு, எந்த மாற்றமும் இல்லை. நான்காவது, முறையான இல்லறம் நடத்துகிறார். மனைவியை திருமணம் செஞ்சு மகனை பெற்று அந்த மகனை முறையாக வளர்க்குறார். சரியா? இதை சிறப்பாக நடத்துகிறார். அடுத்து தர்ம கைங்கரியம். அறச்சாலைகள், தர்மசாலைகள், மடங்கள், தண்ணீர் பந்தல், சாப்பாடு போடுறது எல்லாம் செஞ்சுருக்கு. இதை விட ஒரு மனுஷன் யார் முறையாக வாழ முடியும்? இதுக்கு மேலே யாராவது முறையாக வாழ முடியுமா? ஆன்மீகம், பக்தி, குரு பக்தி, அறம், தர்மம் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. அது அனைத்துமே அதான் முறைமையால் வாழும் நாளில். நம்மள்கிட்ட இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? நம்மகிட்ட ஏதாவது ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒன்று இருக்கா? களவு, பொய், காமம், கோபம். நம்மள்கிட்ட களவு திருடுவீங்களா? நீங்கள் முதல்ல 4 குணத்தை பார்ப்போம். திருடுவீங்களா? சின்ன வயசில் ஸ்கூலில் பென்சில் பேனா திருடுறது செஞ்சுருக்கீங்க? செஞ்சதில்லை? செஞ்சுருக்கீங்க. ஸோ களவு இருக்குது. பொய் சொல்லியிருக்கீங்களா? சந்தேகமே வேணாம். ரைட்டு. காமம், ஆசைப்படுறது, சினிமா போகணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இச்சை எல்லாருக்குமே இருக்கும். கோபம் பரிபூர்ணமாக இருக்கும், சந்தேகமே வேண்டாம் அதில். ஆக இது 4மே நம்மகிட்ட இருக்குது. களவு, பொய், காமம், கோபம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது குருபக்தி இருக்கா? நீங்கள் தான் சொல்லணும். குருபக்தி இருக்கா? இருக்கா இல்லையா? நீங்கள் தான் சோதிச்சு பார்த்துக்கணும். நீங்கள் நம்ம எந்த அளவுக்கு குருபக்தி பண்ணுறோங்கிறத நீங்கள் சோதிச்சு பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? அப்புறம் இல்லற வாழ்க்கை. இல்லறத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களோட கடமை என்ன? நீங்கள் ஒரு மாணவர், ஒரு தந்தைக்கு மகன், ஒரு தாய்க்கு மகள். கடமை சரியாக பண்ணுறீங்களா? அப்பா அம்மா எழுத்து பேசாமல், அப்பா அம்மா சொல்கிறத மதித்து, வீட்டு வேலை ஒழுங்காக செஞ்சு, ஒழுங்காக படித்து, நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கீங்களா? இல்லை. அப்படி தானே? நானே பதில் சொல்லிடுறேன். ரைட்டா? அந்த இதுவும் இல்லை. அடுத்து தர்ம கைங்கரியம் பண்ணுறீங்களா? நீங்கள் சம்பாதிச்சு போய் சாப்பாடெலாம் போட சொல்லலை. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாராவது சாப்பாடு போடுறீங்களா? அவ்வளோதான். யார் எப்போ கேட்டாலும் சரி, நமக்கு சாப்பாடு இல்லாட்டியும் அடுத்தவனுக்கு போடணும். இது நல்லா புரிஞ்சுங்க. சோறு மட்டும், சோறும் தண்ணியும் எப்போ கேட்டாலும் கொடுக்கணும். இதை என்றைக்கும் மறக்காதீங்க. கொலைகார ஒரு கொலையை பண்ணிவிட்டு உங்களோட சோறு கேட்டால் சோறு போடணும். இதுதான் சாஸ்திரம். உங்கள் வீட்லேயே திருடி கொள்ளடிச்சிட்டு போயிட்டுப்பான், சாப்பாடு கேட்பான், சோறு போடணும். சோறும் தண்ணியும் மட்டும் எந்த உயிர் ஆன்மா கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் போடணும். அதனால தான் ஜெயிலில் இன்றைக்கும் கைதிக்கு சோறு போடுறாங்க. ஜெயில் தானே அது, தண்டனை தானே அது. ஏன் சோறு போடணும்? நீ தப்பு தானே செஞ்சுருக்க, கொலை தானே பண்ணியிருக்க, உள்ளே தானே வந்திருக்க, தண்டனை கொடுக்குமா இல்லையா? தண்டனை கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டியது தானே. ஒருத்தர் திருடிட்டான், கொள்ளடிச்சிட்டான், உள்ளே கூட்டி போய் நல்லா அடித்து வெளுத்தெடுத்து, இனிமேல் திருடுவியா, திருடாத, போ, அனுப்ப வேண்டியது தானே. ஏன் 6 மாதம் 7 மாதம் உள்ளே வச்சு சோறு போட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்தே வளர்க்குறாங்க? உயிராகப்பட்டது சோறு இல்லாமல் இருக்காது. அவன் திருந்தணும் அப்படின்னா வாழணும்னா சோறு போட்டு ஆகணும். கரெக்டாக? என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் சரி, சோறு இல்லைன்னா உயிர் தரிக்காது, உயிர் போயிடும். ஞாபகம் வச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக சாப்பாடும் தண்ணியை மட்டும் யார் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுங்க. யார் என்ன பார்க்காது. இந்த அன்னதானம் வாங்கிறதுக்கு ஒரே தகுதி பசி மட்டும்தான். அன்னதானம் பண்ணுறீங்க, அதில் வரிசை நிற்கிறான் அப்படின்னா எப்பேற்பட்ட கேடுகட்டால தான் சரி, எப்பேற்பட்ட கேடுகட்ட பொம்பளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சோறும் தண்ணியும் யார் கேட்டாலும் கொடுங்க. அப்படி முறையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார் அப்பர் பெருமானார். ஒருத்தர் மட்டும் பாருங்க. பொறுப்பறையின் மட பிடியுடன் புடனும் சிவக்கிளிற்றின் இப்படி வாழ்ந்துட்டு வரார். இப்போ இந்த 3ஆவது பாட்டை பார்த்து செஞ்சிருவோம். சரிங்களா? இந்த பக்கம் எவ்வளோ போகிறோம். முக்கியம் இன்றைக்கி பிரதோஷம், வேலை இருக்குது. நான் ரொம்ப பாடலாக பார்த்தேன்னா இப்படி தான் போகும். சரிங்களா? 3ஆவது பாட்டு சொல்லிடுறேன். பொறுப்பறையன் மட பிடியுடன் புடனும் சிவக்கலிற்றின் திருப்பழனம் பணிந்து பணி செய் திருநாவுக்கரசர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி அப்போது வாழ்ந்துட்டு வரார் இல்லையா? அந்த காலகட்டத்தில் அப்பர் பெருமாள் அங்கே வரார். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டில் அப்போது இருக்கார்.
தண்ணி பந்தல்லாம் வச்சு வாழ்ந்து வரார். திருநாவுக்கரசரை சிறந்த குருநாராக பாவிச்சு வாழ்ந்து வரார். ஆனால் அந்த ஊருக்கு அப்பூதியார் வந்துட்டு இருக்கார். ஆந்திவே வந்துட்டு இருக்கார். இப்போ இது அப்பூதியார் தெரியாது. இப்போ அப்பருமார் எங்கே இருக்காரு? திருப்பழனம். சொல்லுங்க. திருப்பழனத்துக்கு வந்தாச்சு. திருப்பழனத்துக்கு வந்து திருப்பழனம் பணிந்து பணி செய் திருநாவுக்கரசர். அங்கே பணி செய்ய என்ன பணி செய்கிறார்? செஞ்சிட்டு இருக்காரா? ஒருபடு காதலில் பிறவும் உடையவர்தம் பதி வணங்கும் விருப்பினோடும் அங்கே பணி செய்கிறார். திருமண சாமி கும்பிட்றார், பதிகம் பாடுறார், உழவனை செஞ்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு ஆசை உண்டாது அவருக்கு. நிறைய கோயிலெலாம் போனோம், இப்படியே கோயிலாக போயிட்டே இருப்பார் இல்லையா? சரி, திருப்பணம் வந்துட்டோம், பணி செஞ்சுட்டோம், ரொம்ப காலம் இங்கேயே இருக்கிறோம், அடுத்த கோயிலுக்கு போவோம். அடுத்து என்னப்பா கோயில் பக்கத்தில் இருக்குது? சாமி இங்கே பக்கத்து திங்களூர் கோயில் சாமி. அப்படியா, வாங்க போகலாம். பணிந்து படி திருநாவுக்கரசர் விருப்பினோடும் திங்களூர் மருங்கு வழி மேவுவார். திங்களூர் திருப்பழத்துலேருந்து திங்களூர் வழியாக வரார். திங்களூர் எங்கே வழி கேட்டுக்கிட்டு அங்கேருந்து வந்து அந்த வழியாக வரார். இப்போ மருங்கு வழி திங்களூர் கிட்ட வரார், இன்னும் உள்ளே போகல, ஊர் எல்லைக்கு வரார். மருங்கு வழி மேவுவார் அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில். இப்போ உள்ளே வராரா? இங்கேருந்து கவனமாக கேளுங்க. அப்பர் சுவாமிகள் திருப்பழத்திலிருந்து திங்களூருக்கு வந்துட்டு இருக்கார். ஆந்திவே வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ஆச்சரியம். அப்பர் பெருமான் அப்படி கண்ணை பெருசு பண்ணவர் தான், கண்ணை சுருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திங்களூருக்கு போய் அப்போதைய வீடுக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் வந்தார். ஒவ்வொரு காட்சியும் அப்பர் சாமி பார்க்குறாரு. காட்சியை பார்க்க 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 அப்பர் சாமிக்கு வியப்பு உண்டாகுது. என்ன பார்க்குறாரு? முதல்ல அளவில் சனம் செலவொழியா. அளவில்லாத சனம்னா யாரு? ஜனங்கள், மக்கள். செலவு ஒழியா, மக்கள் வரத்தும் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்குமா. கணக்கில்லாத மக்கள். மெயின் ரோடு, மெயின் நெடுஞ்சாலை, அங்கே மக்கள் வரவு எப்போதுமே இருக்குமா. அதான் தர்ம கைங்கரியம் பண்ணால் மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யணும். இப்போ நான் சொல்கிறேன், வாரி சொல்வார். ஐப்பசி மாதம் அடமழை ஊற்றுது, ஆத்தோரமாக வச்சான் தண்ணி பந்தரை. புரியுதா? ஐப்பசி மாதம் அடமழை கொட்டுது, ஆத்தோரமாக தண்ணி பந்தல் வச்சுருக்கான். யார் கொடுத்து குடிப்பா? யாராவது வருவாங்களா? வந்து குடிப்பாங்களா யாராவது? எப்போ வைக்கணும்? பங்குனி சித்திரை மாதத்தில் நடு ரோட்டில் வைக்கணும். ஆள் இல்லாத, அதாவது ரொம்ப எந்த வசதியுமே இல்லாத இடத்துல வைக்கணும். மக்கள் வந்து போகணும், ஆனால் எந்த வசதி, கடைக்கண்ணி, வீடு எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு காட்டுப்பகுதி, அங்கே போய் வைக்கணும். அப்போ தான் தண்ணி பந்தலுக்கு பயன்பாடு. வாரிய சொல்கிற மாதிரி அதான் அளவில் சனம் செலவொழியா வழிக்கரை வச்சார். அளவில்லா ஜனங்கள் போகக்கூடிய வழிக்கரையில் தண்ணி பந்தல். ஃபஸ்ட்டு தண்ணி பந்தல் பார்க்குறோம். அவர் பண்ண முதல் வேறு என்ன? தண்ணீர் பந்தல். அந்த தண்ணீர் பந்தல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு நிறைவு செஞ்சிடுறேன். தண்ணி பந்தல் வச்சா எப்படி வைக்கணும்? ஷாமியான பந்தல் போட்டு ட்ரம்மில் தண்ணியா? அங்கே என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? தண்ணி, அந்த தண்ணி வெறும் பச்சை தண்ணி தான். அந்த தண்ணி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்க. அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய். சிவபெருமானுடைய அருளை பெற்ற அடியார் பெருமக்களுடைய உள்ளம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? அருளுடையார் உளமனைய. அருளுடையார்னா யாரு? அடியார் பெருமக்கள், அருள் உடையவர். அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய். ஒருவேனில் பரிவு அகற்றி குளம் நிறைந்த நீதடம் போல். குளம் நிறைந்த நீதடம் போல். தண்ணி பந்தல் தான், ஆனால் அதுவே குளம் மாதிரி இருக்கான். குளம் நிறைந்த நீதடம் போல், பெரிய குளக்கரை மாதிரி இருக்கான் தண்ணி பந்தலே. சும்மா ஒரு பானையிலையோ ட்ரம்லையோ குளத்திலே பிடிச்சி வைக்கிறது இல்லை, பெரிய குளமே கட்டிதான் போட்டிருக்கு. அவர் பெரிய குளமே கட்டிதான் போட்டிருக்கு. குளம் நிறைந்த நீதடம் போல் குளிர்ந்தூங்கும் பரப்பினதாய். குளிர்ந்தூங்கும் பரப்புனா பந்தல். மேலே முத்து வச்சாரா, பழம் வச்சாரா என்னன்னு தெரியல. பந்தல் குழு 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 குழுன்னு பந்தல். நல்லா பாருங்கள், சித்திரை மாதம் பங்குனி வெயில், சப்தஸ்தானம், தில்லைஸ்தானம், நெய்த்தானத்துக்கு போய் உட்கார்ந்த உடனே வசனத்தோடு நமக்கு ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு வா. பல்லாக்கு போய் இறக்கின கையோட முதல்ல காசு கொடுத்து கடைக்கு போய் ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு வா இல்லையா? சுத்திர வெயிலுக்கு. அங்கே பந்தலுக்குள்ளே போன உடனேயே குழு 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 குழுன்னு இருக்குமா. அந்த பந்தலுக்குள்ளே போன உடனே அப்படி குளிர்ந்தோங்கும் பரப்பினதாய் வளமருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்து அணைந்தார். அப்பர் வந்து எங்கே வந்தார்? இப்போ தண்ணீர் பந்தலுக்கு வந்தாராம். அது சொல்கிறா சேர்க்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்க. அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேல் பரிவகற்றி. அந்த அந்த களைப்பு, அந்த வியர்வை, அந்த சோர்வெல்லாம் அகற்றி குளம் நிறைந்த நீத்தம் போல், அப்படி அகற்றக்கூடிய குளம் போல் இருந்துச்சான் தண்ணி பந்தல். அந்த தண்ணி பந்தலுக்கு அப்பர் சுவாமிகள் வந்து சேர்ந்தார். இப்போ சேர்ந்த உடனே அவருக்கு ஆச்சரியம் ஆரம்பிக்க போகுது. என்ன ஆச்சரியம் அவருக்கு? இப்போ
எல்லா இடத்துலையும் இருக்க போகுது, எல்லா இடத்துலையும். ஏன் ஆச்சரியப்பட்டார் சொல்லுங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு வேற இப்போ திருநாவுக்கரசர் பார்க்குறாருல்ல, பார்த்தோன்னே அவரே ஷாக் ஆகணும். என் பேரை இங்கே எல்லா இடத்துலையும் அதுக்கு என்ன காரணம் ஐயா? அதாவது எல்லாமே அவரோட பேர் ஆச்சரியப்படுறாருன்னா, இது வரைக்கும் அந்த ஊர் பக்கம் அவர் போனதே கிடையாது. திங்களூர் பக்கம் அவர் போனதே இல்லை. அப்படி இருக்கப்போ அவரை பற்றி இங்கே யாருக்கு தெரியும்? அப்பதான் முதல்ல வந்தா புதுசாக வராரு. என்ன கேட்குறாருன்னா, இப்போ நான் போகிறீங்க, நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க, உங்கள் பேரில் ஒரு கடை இருக்குது, என்ன பண்ணுவீங்க? நிபுணா டெய்லரிங் ஷாப்புன்னு இருக்குது, சுகேஷ் ஹோட்டல்னு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? உங்கள் பேரில் தான் இருக்குது ஹோட்டலே. நீங்கள் போய் கேட்குறீங்க, யாருன்னா உன் பேர் தான் வச்சு சொல்கிறாங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கும்முடி பூண்டிக்கு போகிறீங்க, அங்கே நிபுணா ஹோட்டல் இருக்குது, உள்ளே போய் கேட்டால் உன் பேர் தான் வச்சுருக்கேன், எனக்கு தெரியும், நீ திருச்செந்தூர் தானே, சங்கீதோட பொண்ணு தானே, உனக்கு தெரியுமா, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன் பேர் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அப்போ என்ன 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 சொல்லுவீங்க? அந்த என்ன பேசுவீங்க நீங்கள்? இல்லை, நான் முதல் தடவை தானே வரேன். வாயடிச்சு நிற்பீங்க இல்லை, ஒன்றுமே புரியாம. அதை பார்த்து அப்பர் சாமிக்கு இது வரைக்கும் திருப்பண்ணம் பக்கம் வந்ததே இல்லை, இப்போ தான் முதல் முறையாக வர்றாரு, இப்போ தான் திங்களூருக்கே போகிறாரு. அவருடைய புகழ் உலகளாவிய புகழ், அது வேற விஷயம். அது அவர் உணர மாட்டார்ல, அது அப்பசாமி உணர மாட்டாங்கல்ல. நான் வந்து புகழ் பெற்றவன், என்ன எல்லாருக்கும் தெரியும்ன்றது அப்பசாமிக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு முழுக்க முழுக்க அடிமை மட்டும்தான் தெரியும். தன்னை ஞானசம்பந்த பெருமானுடைய சிவகியை நூற்றுக்கணக்காகவே சுமந்து போகிறாங்க, அதில் யாருக்குமே தெரியாமலாம் போய் சுமந்தார். அப்பா நான் தான்ப்பா அப்பர் சாமி, வழி விடுங்கப்பா, அப்படி சொல்லவே இல்லையே. போய் பல்லாக்கு தூக்குற போது நான் அப்பரும் வந்திருக்கேன், ஞானத்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய மனுஷன் தெரிஞ்சுட்டா போகிறோம். கோயிலுக்கு வருமா என்ன பண்ணுறான், நான் இந்த அதிகாரியுடைய தொடர்புடையவன், நான் இந்த எம்எல்ஏக்கு மச்சான், நான் இந்த எம்பிக்கு சொந்தக்காரன், என்ன ஆகும், நேராக உள்ளே விட்டுருவான். கரெக்டாக தன்னுடைய மதிப்பையோ கௌரவத்தையோ தொடர்பையோ எங்கேயுமே பயன்படுத்திக்க கூடாது இல்லையா? அப்படி அப்பர் சாமிக்கு அங்கே கேட்கவே இல்லையே. ஆக அப்பர் சாமிக்கு தான் புகழ் பெற்ற ஒருவன்றது அப்பர் சாமி தெரியவே தெரியாது. அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்படும், என்னடா அது, நம்ம இந்த ஊருக்கு வந்ததே இல்லையே, இந்த ஊருக்கு தான் முறை வரும், ஆனால் நம்ம பேர் அப்போ பாருங்க திருநாவுக்கரசர்னா ஒருத்தர் தான் இருந்திருக்காரு. ஏன் சொல்லுங்க பார்ப்போம், ஏன் வேறு திருநாவுக்கரசர் பேர் கூடாதா? இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்குறேன், கும்படி போட்டு நிபுணா உடனே பார்க்குறீங்க, என்ன நினைப்பீங்க? இது ஏதோ நிபுணா நினைப்பீங்க. நம்ம பேரில் இந்த ஊரில் அந்த ஹோட்டலுக்கார பொண்ணு நிபுணா பேர் வச்சிருக்கலாம் இல்லையா, அந்த ஹோட்டலுக்கார மனைவி பேராக இருக்கலாம், அந்த ஹோட்டலுக்கார பொண்ணு பேராக இருக்கலாம் இல்லையா, அதுதான் நீங்கள் ஃபஸ்ட் நினைப்பீங்க. ஆனால் இங்கே அப்பர் சாமி பார்த்த உடனே என் பேர் நினைச்சார், வேற பேர் நினைக்க என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அந்த ஊரில் வேறு திருநாவுக்கரசர் இருக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. இருக்க மாட்டாங்க. அதுதான் காரணம். இந்த திருநாமத்தை சூட்டியது சிவபெருமான். அது திருநாவுக்கரசருக்கும் சிவபெருமான் மட்டும்தான் தெரியும் இந்த பேர். அது வரைக்கும் உலகத்தில் திருநாவுக்கரசர் திருநாமமே கிடையாது. நாவுக்கு அரசு என்ற திருநாமத்தை கொடுத்தவர் சிவபெருமான். இப்போ ஒரு கேள்வி, அப்போனா அப்பர் பெருமானுக்கு ஏற்பேர் என்ன, அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? திருநாவுக்கரசர்ன்ற பெயர் சாமி கொடுத்தாருன்னா அவர் பிறந்த உடனே அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? இதெல்லாம் நம்முடைய மன்றத்து பழைய மாணவர்களுக்கு, முதுமை பெற்ற மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். யாருக்கா தெரியுமா? லைனில் ஃபுல்லாக இருக்கா? லைனில் தெரியுமா இருக்காது? அசோக் ஐயா, மாணவர்கள் சுரேந்தர் ஐயா, சரி பரவாயில்ல. மருள் நீக்கியார், அந்த உச்சி கொட்டுவீங்க பாருங்க, அப்போதான் டென்ஷன் ஆகும். என்ன பேரு? அப்பர் பெருமானுடைய அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதினியார். இந்த இரு தம்பதிகளும் தங்களுடைய மகனான அப்பர் பெருமானுக்கு வைத்த பெயர் மருள் நீக்கியார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மருள் என்றால் அறியாமை, இருள் அர்த்தம். அந்த அறியாமை என்ற இருளை போக்கக்கூடியவர் நீக்கியார், நீக்குபவர் அப்பர் பெருமானார். சின்ன வயசுலேயே பாருங்க, பிறந்த உடனே எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்க. நம்மை போன்ற ஆன்மாக்களுடைய அறியாமை என்ற இருளை நீக்குவதற்காக அவதாரம் செய்ய போகவர் அப்பர் பெருமானார். அதனால் மருள் நீக்கியார்னு பேர் வச்சார். அப்பர் சாமின்னு ஏன் கூப்பிடுறோம்? அந்த பேர் யார் வச்சா? அப்பர் பேர் யார் வச்சது? திருஞான சம்பந்தர். பல்லக்கு சுமந்து இறக்குறாங்க இல்லையா திருப்பந்தூர்த்தியில், இறக்கிற உடனே முதல்ல சொன்ன வார்த்தை அப்பரேன்னு கூப்பிட்டார். முதல் சந்திப்பில், அந்த சந்திப்பில் இல்லை, ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் முதல் சந்திப்பில் அப்பரேன்னு அழைச்சார்.
உடனே அப்புறம் என்ன கூப்பிட்டு அப்பர் சாமி என்ன கூப்பிட்டாரு? முதல் சந்திப்பு இங்கே தான் சீர்காழி தானே. திருஞான சம்பந்தர் அப்பர் ஆமாம் சீர்காழி தானே ஆமாம் முதல் சந்திப்பு. அப்பர் பெருமானை திருஞான சம்பந்தர் அப்பரே என்று அழைத்தார். பதிலுக்கு அப்பர் பெருமான் ஞான சம்பந்தரை எப்படி அழைச்சிருப்பார்? மகனேன்னு கூப்பிட்டாரா? இல்லை. என்ன கூப்பிட்டு சொன்னார்? சரி, காரைக்கால் அம்மையாரை கைலாயத்திலே சிவபெருமான் அம்மையே என்று அழைத்தார். தெரியும் இல்லையா? அம்மான்னு கூப்பிட்டார். திரும்பி காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பார்த்து மகனேன்னு கூப்பிட்டாங்களா? அப்பா. என்ன கூப்பிட்டாங்க? அப்பா. அப்பான்னு கூப்பிட்டாங்க. அதாவது அப்பா பொண்ணை பார்த்து மகளேன்னு அப்பா வந்து பொண்ணை பார்த்து மகளேன்னு கூப்பிடணும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? அப்பா பொண்ணை பார்த்து அம்மான்னு சொல்லுது. அம்மா அப்பா அப்போ அம்மான்னு சொல்லிட்டா சிவபெருமான் இந்த அம்மாவுக்கு மகனாக போயிடுறாங்க. அப்போ அம்மா மகனை பார்த்து மகனேன்னு கூப்பிடணும், அம்மா அப்பான்னு கூப்பிடுது. எவ்வளோ புரியுதா? இந்த உறவு முறை என்னன்னு சொல்லுவீங்க? சிவபெருமான் அம்மையாரை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா சிவபெருமானுக்கு காரைக்கால் அம்மா ஆயிடுறாங்க, முருகனுக்கு பாட்டி, விநாயகருக்கு பாட்டி. ரைட்டா? அந்த உறவை வச்சு பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். ரைட்டா? முருகனுக்கும் விநாயகருக்கும் பாட்டி நான் வச்சுங்க. ரைட்டா? இப்போது அம்மான்னு கூப்பிட்டாங்க. அப்போ காரைக்கால் சிவபெருமான் மகனாக போயிடுறாரு. அப்போ அம்மையார் திரும்பி மகனேன்னு அழைக்கணும், அம்மா திரும்பி அப்பான்னு கூப்பிடுறாங்க. ரைட்டா? இது புரிந்து கொள்ள முடியாத உறவு. இது குரு பக்தியா? தாய் தந்தை உறவா? தாய் மகள் உறவா? தந்தை மகள் உறவா? டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் கேள்விப்பட்டீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்பா அம்மா இருக்க பிள்ளைய அம்மான்னு கூப்பிடுறது எங்கள் அம்மா. ஆமாம் ஆமாம் அப்படிதான் அந்த வழக்கம் உண்டு. அதுபோல் இங்கே ஞானசம்பந்தர் அப்பர் பெருமானை அப்பரேன்னு கூப்பிட்டார். திரும்பி அப்பர் பெருமான் என்ன கூப்பிட்டுருப்பாரு? அப்பா. குரு. வரையாது என்ன சொல்லியிருப்பாரு? அவர் அப்பெருமான் யாருன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பெருமான் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு யோசிச்சா அந்த பதில் வரும் உங்களுக்கு. அவருடைய முக்கியமான தன்மை என்ன? அப்பெருமான் முக்கியமான குணம் என்ன அப்பெருமானுக்கு? பால். அப்பர் பெருமானை ஞானசம்பந்தர் அப்பரேன்னு அடித்தோன்னு பதிலுக்கு அப்பெருமான் அடியேன்னு சொன்னார். அடியேன்னு சொன்னார். அவரை மகன்னு சொல்லவும் முடியாது, திரும்ப அப்பான்னு அடைக்கவே முடியாது. அப்பர் பெருமானுடைய குரு பக்திக்கு எல்லையே கிடையாது. அப்பெருமான் என்றைக்குமே அடிமையாக இருந்து தான் பழக்கம். எழுத்தாப்புல நிற்கிறது 3 வயசு குழந்தையா, 80 வயது முதியவரா, 40 வயது இளைஞரா, எதுவும் கணக்கு கிடையாது. அந்த இடத்துல திருவிடத்தை கண்டால் அடங்கி ஒடுங்கி விடுவார் அப்பர் பெருமானார். என்றைக்குமே அவர் அடிமை தான், அடியேன் தான். கை இப்படி தான் இருக்கும், தலை குனிஞ்சு தான் இருக்கும், வாய் அடிமை 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் அப்பர் பெருமான். அதனாலேயே அவர் தலை குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்சே உயர்ந்து போனார். தலை குனிஞ்சாதான் நீங்கள் தலை நிமிரும். ஞாபகம் வச்சுங்க, தலை குனிஞ்சாதான் தலை நிமிர முடியும். தலை நிமிர்ந்து இருந்தால் தலை குனிஞ்சு போயிடும். ஞாபகம் வச்சுங்க. நின்றுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உட்காந்தே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதான் விஷயம், லாஜிக் தெரிஞ்சுங்க. எப்பயுமே அடிமையாக இருந்தால் நீங்கள் மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஆணவமாக மேலேயே இருந்தீங்கன்னா என்றைக்கும் அவெல்லாம் கண்டிப்பாக கீழே தான் போவீங்க. கீழே இருந்து மேலே படி ஏறி போகிறது சுலபம். கரெக்டாக நல்லா வச்சு பாருங்கள். 40வது மாடி போவீங்களா? நடந்தே போவீங்களா? லிஃப்ட் இல்லாமல் போவீங்களா? 40வது மாடி, 150வது மாடி. ரைட்டா? இப்போ கீழேருந்து மேலே போகுது, ஓரளவுக்கு முயற்சி பண்ணால் போகலாம். இப்போ 150வது மாடிக்கு போயிட்டீங்க, அங்கேருந்து விழுந்த எண்ணத்துக்கு ஆகும். கீழேருந்து மேலே போகிறதுனால அதிகபட்சம் கால்வழி தான் வரும், மூச்சே இருக்கும், அவ்வளோதான். 150 மாடியில் மொத்தமாக பொத்துன்னு கீழே விழுந்தால் என்ன தேரும்? ஒன்றும் தேராது. ஆக கீழே இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம். ஆனால் மேலே போயிட்டு ஆழமாக இருந்தீங்கன்னா பொத்துன்னு கீழே வந்துடுவீங்க. ஒரு நொடி தான். 150வது மாடி ஏறுறதுக்கு 2 மணி நேரம் ஆகலாம். ஆனால் முதல்ல கீழே விழுறதுக்கு 3 செகண்ட் 2 செகண்டு, அவ்வளோதான். வேலை முடிஞ்சது, கதை முடிஞ்சது. ஆக ஆணவம் இருக்கவே கூடாது. சரிங்களா? அப்படி அந்த நாமத்தை கொடுத்தது அப்பர் பெருமான். அதனால் சிவபெருமானுக்கும் திருநாவுக்கரசர் மட்டுக்குமே தெரிஞ்ச அந்த திருநாமப்பட்டது. இங்கே யாருக்குப்பா அந்த பேர் தெரிஞ்சுது? அந்த பேரில் வச்சுருக்காங்களே, நல்லா புரிஞ்சுங்க. அந்த பேரில் வச்சா சொல்லுவாங்க. என் பேர் சொல்ல அப்பெருமான், என் பேர் தண்ணி பந்தலா, என் பேரில் சாப்பாடு கூடமா, என் பேரில் பள்ளி கூடமான்னு கேட்கவே இல்லை. அப்பர் சுவாமி என்ன கேட்டார்? இந்த பேர் யாருக்கு இங்கே தெரியும்? இந்த பேரில் போய் வச்சுருக்காங்களேன்னு கேட்டார் அப்பர் சுவாமிகள். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு புராணத்தை பார்ப்போம். நாம் வர்ற வியாழக்கிழமை குரு பூஜை, அதுக்குள்ளே புராணத்தை நான் முடிக்க முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல, முடிக்க முயற்சி பண்ணுறேன். அதுக்குள்ளே அப்போதைய படத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு திருநாவுக்கரசு பெருமான குருநாதரை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு அநேகமாக உண்டு உங்களுக்கு. ஏன்னா திருநாவுக்கரசோட பெருமையை திருநாவுக்கரசு பெருமான் புராணம் சொல்லி புரிய வைக்கிறத விட அப்போதையா படம் சொன்னேன்னா அவர் பெருமை தானாக புரியும் உங்களுக்கு. அப்போதையா பண்ண குருபக்தியிலேயே
ஐயா அப்படிங்களா? சரி சரி சரி, நல்லது நல்லது, சிறப்பு. சரி சரி, ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. ஓஹோ அப்படிங்களா? சரி சரி. ஓ அப்படிங்களா? சிவா சிவா. ஆ சரி சரி சரிங்க. ஓ ஓ. ஆ ஆ ஆ சரி சரி சரிங்க 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 சரிங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சிறப்பான தொண்டு தொடர்ந்து செய்யுங்க. சரிங்க சரிங்க, சிறப்பாக அமையட்டும். ஆமாம், இல்லை இது பயன்படும், அந்த தனிமை பயன்படும், இந்த தனிமை பயன்படும். அது சாமியாக கொடுத்தது தான். நம்ம வந்து அது சரியா எல்லாம் தானே சரியானியா. தொண்டு செய்ய செய்ய சாமி தொண்டுக்கு ஏற்ற உடம்பை வாங்கி கொடுப்பாருயா. ஊற்றுங்க, பழகு பழகு. கண்டிப்பாக கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். சாமி தொண்டுக்காக சாமி நமக்கு உயிர் பத்திரமா பார்த்துக்குவார். சரிங்களா? என் ஆவி காப்பதற்கு இச்சையுன்றேல் விண்ணப்பம் ஒன்று உண்டு அப்படின்னு அப்போ சாமி கேட்டார். என்னை உயிரை காப்பாற்ற உனக்கு ஆசை இருந்தால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. அப்போ சொல்கிறார், எனக்கு சூளைக்குறியும் இடபக்குறியும் பொறிச்சு வச்சு சாமி கேட்கார். என் உயிரை காப்பாற்றணும் உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா, இத்தனை நாளாக சமணம் போட்ட சாப்பாடு சாப்பிட்டுவிட்டேன், என் உடம்புக்குள்ளே அதெல்லாம் ஊறி போயிடுச்சு, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு இருக்க முடியல. அதனால் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், உனக்கு ஆசை இருந்தால் எனக்கு உடம்பை சுத்தி பண்ணு. எப்படி சுத்தி பண்ணு? என் தோளில் இடபக்குறியும் சூளக்குறியும் பொறிச்சு வையும் காமிக்க. அப்போ நம்ம கேட்குறாரு. சரிங்களா? அப்படி தொண்டு சிறப்பாக செய்யுங்க. அப்படியாகப்பட்ட அப்போதைய பணத்தை பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்ப்போம். வர்ற வியாழக்கிழமை குரு பூஜை. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னிலிருந்து எல்லோரும் விரதம். என்ன விரதம்? என்ன விரதம்? குரு பக்தி விரதம். வியாழக்கிழமை வரைக்குமாவது இருக்க முயற்சி பண்ணுங்களா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சரிங்களா? வியாழக்கிழமை வரைக்குமாவது குரு பக்தியை சிறப்பாக பண்ண முயற்சி பண்ணுங்க. புரியுதா? எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மாணவர் எல்லோரும், மகதி, கிஷான், நிதிஷ்குமார், அம்மா, நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு குருநாதர் வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் எல்லாரும் அப்புறம் நல்லா சிந்திச்சுட்டே இருங்க. கூடிய மட்டும் எப்போல்லாம் வேலை முடிஞ்சு வாய்ப்பு கிடைக்குதோ சிந்திச்சுட்டே இருங்க. வர்ற வியாழக்கிழமை சிறப்பான குரு பூஜை இருக்குது. அவசியம் எல்லாரும் வந்து கலந்துங்க. நான் அது வரைக்கும் அப்பூதியாரோட பெருமையை சொல்கிறேன். அப்பூதியார் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுங்க. அதுலேயே உங்களுக்கு அப்பர் சாமி பெருமை தெரிஞ்சிடும். அவர் எப்பேற்பட்டோம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இதோட இன்றைக்கி வகுப்பு நிறைய பண்ணுறோம். நான் அதுக்கப்புறம் மத்தியானம் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேம்மா, தனியாக கூப்பிட்றேன். சரிங்களா? எல்லோரும் தனியாக பேசுகிறேன். எல்லாருக்குமே அசோக் ஐயா, அக்ஷயா அம்மா, பவானி அம்மா, எல்லாம் தனியாக அப்புறமா பேசுகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். சரிங்களா? திருநாவுக்கர் சார். நம்ம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, பிராட்டி அன்னபூர்ணி அம்பிகையுடனாய் பிராந்திரு ஓதன வனேஸ்வர பெருமான் திருவடிகள். திருநாவுக்கர் சார். ஐயா, கொஞ்சம் இந்த பொங்கல் விடுமுறை விடுற வரைக்கும் கொஞ்சம் வகுப்பு முன்ன பின்ன இருக்கும். சரிங்களா? ஸ்கூல் பள்ளிக்கூடம் திறந்துக்க